رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்லிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? எவர்கள் கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு கூறி அதை நிரூபிக்க எத்தனை சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அவர்களை நீங்கள் எத்தனை கசையடி அடியுங்கள் என அல்லாஹ் கூறுகிறான். இதுக்கான ஆன்சர் 4 சாட்சிகள், 80 கசையடி. இந்த சேனலில் போடுற ஒவ்வொரு பதிவும் அல்லாஹ் கிட்ட நன்மையை எதிர்பார்த்தே போடப்படுகிறது. இதை பார்த்து ஒருவர் பலன் அடைஞ்சா கூட இதில் போடப்படுற துவாவை கேட்டு ஒருத்தவங்க துன்பம் நீங்கி மகிழ்ச்சி அடைந்தால் கூட அந்த நன்மை எங்களுக்கு போதும். இந்த சேனலை பார்க்குற அனைவரும் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் துவா செய்யுங்க. சில பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டாலும் அதற்கு பதில் தருகிற என் மேல் உண்மையான அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என் துவா எப்போதும் உங்களுக்கு உண்டு. நம்முடைய சேனலை பார்க்குற அனைவருக்கும் உண்டு. போடும் பதிவுகள் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும், அதே சமயம் அனைவரும் பயன் பெறக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் மிகுந்த சிரமப்பட்டு ஒவ்வொரு வீடியோவையும் போட்டுட்டு வரும். நம்முடைய சேனலில் போடுற அனைத்து பதிவுகளும் சஹீஹான அடிப்படையில் உள்ள துவாக்கள் தான். வியூஸ்க்காக எதையும் போடுவதில்லை. அதனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க அல்லாஹ்விற்காக பயப்படவும். வியூஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இதை பற்றி கவலை இல்லை. இருந்தும் நான் சொல்ல காரணம், இப்படி தவறாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டு நீங்கள் தவறு செய்தவர்களாக ஆகிவிட வேண்டாம். நீங்கள் தவறு செய்ய நான் காரணமாகிவிட வேண்டாம். மேலும் என் மேல் அன்பு கொண்டு கமெண்ட் செய்பவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இதை சொல்கிறேன். ஓகே, இப்போ நாம் இன்னைக்கு என்ன துவா ஓத போகிறோம் இதை பார்க்கலாம். ஒரு மனிதர் ஒரு துவாவை ஓதுவதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அல்லாஹ்வின் இஸ்முல் ஆதமை கொண்டு துவா கேட்டுவிட்டார். அல்லாஹ்வின் இஸ்முல் ஆதமை கொண்டு அழைத்தால் பதில் அளிப்பான், கேட்டால் கொடுப்பான் என்று கூறினார்கள். நாம் கேட்டதும் கிடைக்கக்கூடிய, அல்லாஹ் உடனே பதில் அளிக்கக்கூடிய அந்த துவா என்னன்னு இப்போ பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்ன லக்கல் ஹம்த லா இலாஹ இல்லா அன்த அல் மன்னானு பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்தி யா ஸல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம். اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم. யா அல்லாஹ், உனக்கே புகழனைத்தும். உன்னை தவிர வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லை. நீதான் அல் மன்னான், அருட்கொடை வழங்குபவன். வானங்கள் பூமியை தோற்றுவித்தவனே, வல்லமையும் கண்ணியமும் கொண்டவனே. யா ஹய்யு யா கய்யூம். அல் மன்னான், அல் ஹய்யூ, அல் கய்யூம் என அல்லாஹ்வின் திருப்பெயர்கள் நிறைய இந்த துவாவில் இருக்கு. அதிலும் முக்கியமாக யா ஹய்யூ யா கய்யூம், இந்த 2 பெயர்களை கொண்டு நாம் துவா செய்யும் போது நாம் கேட்டது கிடைக்கும். அந்த 2 பெயர்கள் இந்த துவாவின் இறுதியில் வந்துள்ளது. மிக சிறப்பான துவா இது. நீங்கள் ஓதும் ஒவ்வொரு துவாக்களிலும் இந்த துவாவை ஓதி கேட்கலாம். எத்தனை முறை வேணும்னாலும் இதை ஓதலாம். உங்களுக்கு முக்கியமாக ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால், வீட்டில் உள்ள வறுமை தீர வேண்டும் என்றால், எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், விரைவில் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் என ஒவ்வொருவரின் ஏதோ ஒரு தேவை இருக்கும். அப்படி முக்கிய தேவை ஆக வேண்டியிருந்தால் நான் சொல்லும் முறைப்படி ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் நாடிய பலன் கிடைக்கும். நாளை வியாழக்கிழமை தொடங்கி வெள்ளி வரை இந்த துவாவை ஒவ்வொரு வேளை தொழுகை முடிந்தும் ஓதுங்க. இந்த துவா ஓதுறதுக்கு முன் சலவாத் ஓதுங்க. பிறகு தௌபாவிற்கான ஏதாவது ஒரு துவாவை ஓதிக்கோங்க. எந்த துவாவும் தெரியலைன்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ் இதை ஒரு 3 முறை ஓதுங்க.
பிறகு இந்த துவாவை குறைஞ்சது ஒரு 3 முறை ஓதுங்க. அதற்கு மேலேயும் ஓதலாம். துவா ஓதி உங்கள் தேவை என்னவோ அதை முழு நம்பிக்கையுடன் முழு ஈடுபாட்டுடன் கேளுங்க. கேட்டு முடிச்சிட்டு கடைசியாக ஸலவாத் ஓதி முடிங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வேளை தொழுகை முடிந்து ஜும்ஆ மக்ரிப் வரை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நாடியது நடக்கும். இந்த துவா ஓதி நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படும். ஏன்னா இந்த துவாவோட சிறப்பு அப்படி. இந்த துவா ஓதுறதுக்கு முன் ஸலவாத் ஓதணும், தௌபா செய்யணும் அப்படியெல்லாம் ஹதீஸில் இல்லை. ஆனால் நம் துவாக்கள் விரைவில் ஏற்கப்பட ஸலவாத் ஓதி அல்லாஹ்வை புகழ்ந்து தௌபா செய்து துவா கேட்கும்போது விரைவில் அந்த துவா கபூலாகும். இது துவாவின் ஒழுக்கம். வியாழக்கிழமை நம் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படும் நாள். மறுநாள் ஜும்ஆ. நம் துவாக்கள் தடையில்லாமல் கபூல் ஆகக்கூடிய குறிப்பிட்ட ஒரு நேரம் இந்த நாளில் இருக்கு. அதனால் மற்ற நாட்களை விட இந்த நாட்கள் அதிக சிறப்பு வாய்ந்த நாட்கள். நீங்கள் துவா கேட்கும் நேரமும் துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய சிறப்பான அந்த நேரமும் ஒன்று சேர்ந்து விட்டாலே நீங்கள் கேட்டது அன்றே கிடைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதனால் இந்த 2 நாட்களில் இந்த முறைப்படி இந்த துவாவை ஓதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்டதை நிச்சயம் அல்லாஹ் தருவான். எந்த பிரச்சனைகளால் நீங்கள் அவதிப்படுகிறீர்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களின் அந்த கஷ்டத்தை நீக்கி உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் தருவானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். ஹுதைபியா தினத்தன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உறுதி பிராமணம் செய்து கொடுத்தவர்கள் எத்தனை பேர்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.